திரு செங்கோட்டையன், திரு நத்த விஸ்வநாதன், திரு தருமபுரி அன்பழகன், தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம் 6 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு பதவிக்கு பொறுப்புக்கு பிரச்சனை வரும்னு பயப்படுறாங்க. ஒரு தேர்தல் களத்தில் தன்னுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம் இருக்கிற போது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் வாக்கு போடல. இந்த ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றியை சாத்தியப்படுத்தும் என்பதை பாரதிய ஜனதாவும் உணர்ந்தது. அப்படி அவங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய தேவை என்ன வருது? ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்காக அமித்ஷாவே இறங்கி வந்து இந்த கூட்டணியை சேர்க்கிறாரு, அண்ணாமலையை மாத்தி கொடுக்குறாரு, உங்க உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி எடப்பாடிக்காக பாஜக இவ்வளவு தூரம் இறங்கி வந்தப்போ இவங்களை சேர்க்காதீங்க, அது ஒண்ணு மட்டும் எனக்காக பண்ணி கொடுங்கன்னு எடப்பாடி ஒரு கோரிக்கை வச்சா அதை மீறி பாஜக என்ன செஞ்சிட போறாங்க? இவ்வளவு பண்ணவங்க அதை ஒன்ன பண்ணிட மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தால் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி அதிமுக. யார் எந்த கட்சி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்றால் அவங்க இங்கே தான் வருவாங்க. ஆனால் இப்போ என்ன நிலைமை, எடப்பாடியை டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் வச்சு இதை உறுதிப்படுத்துகிறாங்க, கூட்டணியை உறுதிப்படுத்துகிறாங்க. உறுதிப்படுத்தியதுக்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற எடப்பாடி என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை எந்திரிச்சு அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் அநாகரிகமான செயல், வேண்டான்னு கண்டிச்சாரா? எப்படி ஒரு தலைவரை ஒப்புக்கொள்வார்கள்? எனவே பலகீனமானவர், நம்பிக்கையற்றவர். அப்ப திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அடுத்த நிலையில் இருக்கிறது பிரதான எதிர்கட்சியான அதிமுக. ஸோ அவர்களோடு இணைந்து திமுகவை முதல்ல வீழ்த்தணுங்கிறது தான் பாஜகவுடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. தமிழ்வாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாம் சேர்ந்துதான் ஒர்க் பண்ண போறாங்களா, இல்ல அதிமுகவுடைய இந்த விவகாரம் என்ன ஆகும்ன்ற கேள்வி அமித்ஷா கிட்ட கேட்கும்போது அதான் அவங்க உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட போறதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஓபிஎஸ் கிட்ட அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னா கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா டிடிவி வந்து நாங்க என்டிஏல தான் பயணிக்க போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவோட நிலைமை என்ன இந்த கூட்டணியுடைய கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட கட்சியாக இருந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்கிற உணர்வு பாஜகவுக்கு இருக்கு. இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற எல்லோருக்கும், திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் கடந்த 3 ஆண்டுக்கு மேலாக கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற குரலை எழுப்பினாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி சந்தித்த ஒரு சரிவு, பின்னடைவு, ஒரு பெரும் தோல்வி. கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில் 3வது இடம், ஒரு 7-8 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்துச்சு. இது வந்து ஒரு மோசமான பின்விளைவை கட்சிக்கு ஏற்படுத்தியிருச்சு. எனவே ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் கடந்த 6 மாதங்களா நம்ம அதை பேசணும், யாரெல்லாம் சென்று சந்தித்தார்கள் அப்படின்னு. திரு செங்கோட்டையன், திரு நத்த விஸ்வநாதன், திரு தருமபுரி அன்பழகன், தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், இந்த 6 பேர் தான் கடந்த ஜூலை மாதம் போய் சந்திச்சு கள நிலவரம் வேற மாதிரி இருக்கு. இவங்க பிரிந்து சென்றதுனால அந்த டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. எனவே நாம் ஒன்றிணைந்து தான் 2026 வெற்றி பெற முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டமைப்போட அங்க இருக்காங்க. அவங்கள தேர்தல் களத்துல வீழ்த்தணும்னா எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அதை மறுத்து, வேண்டாம் விடுங்க, அவங்க வந்தா சரியா வராது அப்படின்னு. ஒரு கட்டத்துல அந்த 6 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு பதவிக்கு பொறுப்புக்கு பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களா, வேண்டாம், நீங்களே பொதுச்செயலாளராக இருங்க, முதலமைச்சர் வேட்பாளராகவும் 2026 உங்களே அறிவிக்கலாம், நீங்க விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் அனைவரும் வரணும், வந்து தலைவர் அம்மா வழியில மீண்டும் ஆட்சி கட்சி அதிமுகவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க. இந்த அறிக்கையை நாங்கள் 6 பேரும் எடுத்துட்டு போய் திரு ஓபிஎஸ்ஸும் திருமதி சசிகலாவையும் சந்திச்சு நாங்க வந்து அவங்களை சமாதானப்படுத்தி கொண்டு வரோம் இந்த நிலைப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் மறுத்துட்டாங்க. இதுல என்ன மிக வேதனையான விஷயம்னா, இந்த 6 பேர் சந்தித்து கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியது பச்சை பொய்ன்னு சொல்றாரு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிறார். இந்த 6 பேர்ல
கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரை நான் சந்திச்சு பேசினேன். திரு செங்கோட்டையன், திரு தங்கமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு அன்பழகன் சந்திச்சு நானே பேசினேன். நேரடியா பேசுங்க. நேரடியாக ஆ. அதனுடைய நத்தம் விஸ்வநாதன் அவருடைய வீட்டிலேயே போய் பார்த்தேன். திண்டுக்கல் பக்கம் வேம்பாரப்பட்டியில் இந்த விஷயத்த சொன்னாங்க. சந்தித்தது உண்மை, பேசியது உண்மை, பிடிவாதமா இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் அவர் அதை கடந்து போயிட்டார். ஏன்னா அவர் பிடிவாதமாக அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருந்ததுனால இது வேண்டாம் என்கிற முடிவை எடுத்தார். அப்போ ஒரு கட்சிக்கு தலைமை வகிப்பவர் கட்சியினுடைய முன்னணியினர், இவரோட சீனியர்கள், செங்கோட்டையன், தங்கமணி போன்றவர்கள்லாம் இவரை விட சீனியர்கள், அனுபவம் மிக்கவர்கள். இந்த தேர்தல் கள நிலவரத்தை பார்த்து சொல்றாங்க கட்சி மோசமா போயிட்டு இருக்கு. 2,06,00,000 உறுப்பினர் கார்டு கொடுத்துட்டான்னு எடப்பாடி சொன்னாங்க. அப்போ 1 கோடி வாக்குகள் கூட வரல நமக்கு. அது நாடாளுமன்ற தேர்தல், யார் பிரதமர்னு அதனால போடலைன்னா, ஒரு தேர்தல் களத்துல தன்னுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம் நிற்கிற போது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், நிர்வாகிகள் வாக்கு போடணும்ல, போடல. ஒரு பூத்துல 1 ஓட்டு இருந்துச்சுன்னா அந்த பூத் கமிட்டி இருக்கிறாங்கல்ல, 15 பேர் அந்த பூத் கமிட்டி, ஒரே 1 வாக்குன்னா 14 பேர் என்ன பண்ணாங்க கட்சியில அந்த பகுதியில் இருக்கிற போது. அப்ப கட்சியினுடைய தலைமை ஒரு சரியான முன்னெடுப்பை எடுக்காவிட்டால், அது சரியாக திசை வழியில் கட்சியை கொண்டு செல்லாவிட்டால், அந்த கட்சி தலைமைக்கே பாடம் புகட்டுவாங்க அதிமுக. அதுல மிகப்பெரிய உதாரணம் 1996ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைவர். அவரே அந்த 95-96 காலகட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கினுடைய விளைவாக தான் கட்சி மிகப்பெரிய சரிவு. 151 இடங்கள்ல வெற்றி பெற்ற அதிமுக 91-96 4 இடத்துல தான் கட்சியின் தலைவரான செல்வி ஜெயலலிதா, முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவை தோற்று விட்டார். அந்த நிலைமை தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்தது. அப்போ ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு. இந்த ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றியை சாத்தியப்படுத்தும் என்பதை பாரதிய ஜனதாவும் உணர்ந்திருக்கு. அவங்களுமே பல காலகட்டங்களில் கட்சி ஒன்றிணைந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க சொல்லி வந்தாங்க. இப்போது அது உட்கட்சி பிரச்சனை என்று திரு அமித்ஷா கடந்து போயிருக்கிறார். ஆனால் நிலைமை அப்படி இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, இப்ப இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான பிரச்சனை அங்க இருக்குல்ல, தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. நீதிமன்றங்கள் இது தொடர்பா நீங்க யாரெல்லாம் அந்த புகார் மனுதாரர்களோ அவர்கள் அனைவரையும் விசாரித்து ஒரு இறுதி முடிவு எடுக்கணும்னு சொல்லிடுச்சு. திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா தரப்பு, இதையும் தாண்டி கேசி பழனிசாமி, புகழேந்தி, திண்டுக்கல்ல ஒரு புகார் மனுதாரர் திண்டுக்கல் சூரியமூர்த்தி, இவங்க எல்லோரையும் விசாரித்து தான் தீர்ப்பு சொல்லணும். இப்ப எல்லாருமே கட்சியினுடைய அடிப்படை விதிகளை மாற்றி தன்னை தலைவராக அவரை பிரகடனப்படுத்திக் கொண்டார். அது செல்லாது, எனவே அவருக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. இந்த டிஸ்பியூட்டை காரணம் காட்டி இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு விட்டால் நமக்கு வெற்றி சாத்தியம் இல்லை என்று மீண்டும் பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்து இவர்களை இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதையும் நான் நம்புறேன். ஆனா என்னன்னா, நீங்க அப்படி அவங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய தேவை என்ன வருது? ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்காக அமித்ஷாவே இறங்கி இந்த கூட்டணியை சேர்க்கிறாரு, அண்ணாமலையை மாத்தி கொடுக்குறாரு, உங்க உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி எடப்பாடிக்காக பாஜக இவ்வளவு தூரம் இறங்கி வந்தப்போ இவங்களை சேர்க்காதீங்க, அது ஒண்ணு மட்டும் எனக்காக பண்ணி கொடுங்கன்னு எடப்பாடி ஒரு கோரிக்கை வச்சா அதை மீறி பாஜக என்ன செஞ்சிட போறாங்க? இவ்வளவு பண்ணவங்க அதை ஒன்ன பண்ணிட மாட்டாங்கல்ல? இல்ல, நான் இதுல இருந்து நான் வேறுபடுறேன். பாஜக இறங்கி வரல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக இருந்திருந்தால் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி அதிமுக. யார் எந்த கட்சி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்றால் அவங்க இங்கதான் வருவாங்க. இங்க அதிமுக தலைமையகத்துல நிர்வாகிகளை சந்திச்சு பேசுவாங்க. கடந்த தேர்தலை விட ஒரு 4 சீட்டு 5 சீட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இப்ப என்ன நிலைமை, எடப்பாடியை டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க போய் வச்சு இதை உறுதிப்படுத்துறாங்க, கூட்டணியை உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்தியதற்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற எடப்பாடி என்ன சொன்னாரு, மக்கள் பிரச்சனையை பேசிட்டு சொன்னாரு. 3 கார் மாறி போறாரு, போய் அவரை சந்திச்சுக்கிறார். ஒரு அரசியல் தலைமை என்று வருகிற பொழுது ஒருபோதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை, ஒட்டும் உறவும் இல்லை. பாஜகவோடு இந்த தேர்தலில் இனிவரும் தேர்தல்களையும் இல்லைன்னா அந்த உறுதிப்பாட்டில் அவர் நின்னாரா? நிக்கல. அந்த உறுதியிலிருந்து தளர்ந்து பாஜகவோடு கூட்டணி, அந்த கூட்டணியை பொதுவெளிகளில் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் எடப்பாடிய கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார்கள். இவர் 2-3 நாளா பாக்குறாங்க, எங்க டெல்லி பாஜக இவர் கூட்டணி தொடர்பா நாங்க பேசல அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறார். எங்க மறுபடியும் பல்ட்டி அடிச்சிருவார் அவனு. அங்கிருந்து வர்றாரு அமித்ஷா, அவரை பக்கத்துல உட்கார வச்சு கூட்டணி உறுதி,
அதுலயும் ஒரு டிஸ்பியூட் ஆகி போச்சு. கூட்டணி ஆட்சியா ம். இல்ல இந்த கூட்டணியில அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆனா சார் அதுல என்னன்னா அவங்க அங்க வச்ச கோரிக்கையை வந்து அண்ணாமலையை மாத்தணும், அவர் எங்க தேவையில்லாம இந்த கூட்டணியை சிக்கல் உருவாக்குறாரு, அவர் மாத்தி கொடுங்கன்னா பாஜகவுக்கு நிறைய ஒரு கிட்டத்தட்ட பாஜக வளர்ந்திருக்க ஒரு ஃபேஸ் அப்படின்னா அண்ணாமலை இருந்த காலம்ன்றது அவங்களே சொல்றாங்க. அப்படி இருந்த அண்ணாமலையவே எடப்பாடி பழனிசாமிக்காக அவங்க காவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு முக்கியமான ஒரு ப்ளே பண்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி நான் அண்ணாமலையை மாற்றினால்தான் கூட்டணிக்கு வருவேன் என்று ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? அந்த நயனா நாகேந்திரன் தேர்ந்தெடுத்த பிறகு அண்ணாமலைக்கு நாங்க வந்து தேசிய பொறுப்பு கொடுக்குறோம்னு அமித்ஷா ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி. நீங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்தியாவுல இப்ப ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிறது. மத்தியில 3 முறை தொடர் ஆட்சியை பெற்ற கட்சி. கிட்டத்தட்ட 13-14 மாநிலங்கள்ல அந்த கட்சி ஆட்சி கட்சியாக இருக்கிறது. ஒரு மாநிலத்தில் இருக்கிற கூட்டணிக்கு வருகிற ஒரு கட்சி நிர்பந்தித்து அதனால அவர் அந்த தலைமையை மாத்திட்டாங்க அப்படிங்கறத ஒருபோதும் யாரும் ஏற்க மாட்டார்கள். அரசியல் புரிதல் உள்ளவர்கள் ஏற்க மாட்டாங்க. அந்த அண்ணாமலை டிஸ்பியூட் எப்போ வந்தது? 2024 காலகட்டங்கள்ல அவர் பெறறிஞர் அண்ணாவை பற்றியும் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து ஒரு மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சாருங்கிற போது அது இருந்தது. ஆனால் இன்றைய சூழல்ல எந்த மாநிலத்திலும் இந்த 3 ஆண்டு தொடர்ந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களை நீடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருந்தது. அந்த வகையில இவருக்கும் 3 ஆண்டுகள் முடிஞ்சதுனால அந்த அடிப்படையில மாத்திருக்காங்க. இன்னொன்று, ஒரு புதிய தலைமை. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அந்த கொங்கு மண்டலம் என்பது கணிசமா பாஜக அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு. அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு தலைவரான அண்ணாமலை இருப்பதை விடவும் தென் மாநிலங்களில், தென் மாவட்டங்களில் பரவலாக இருக்கிற முக்குளத்தோர் வாக்கு வங்கி இன்னும் சரியான அளவுக்கு அதிமுகவுக்கு வரல, பாஜகவுக்கும் வரல. அப்ப அதுல ஒருத்தரை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில திரு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தாங்கன்னா நான் பாக்குறேன். இவரை நிர்பந்திக்கவும் இல்லை. அவங்க அந்த நிலைப்பாட்டுல ஐடென்டிட்டி போயிடும்ல. ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கூட்டணியில் இருக்கிற இவரை மாத்து அப்படின்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அமித்ஷாவே மாத்து, அவர் வந்து எங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னு சொன்னா அமித்ஷாவை மாத்திடுவாங்க. கூட்டணி 2024 உடைச்சது அண்ணாமலை தான்ங்கிறதுதான் பாஜகவினரே நிறைய பேர் சொன்னாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து நின்றுருந்தா ஒரு 10-15 இடங்களை வெற்றியே பெற்றிருக்க முடியும்னு நிறைய பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொன்னாங்க. சோ இந்த கூட்டணி அண்ணாமலை தான் உடைச்சிட்டாருங்கிற விமர்சனம் இருக்கும்போது திரும்ப இந்த கூட்டணி சேரணும்னா அண்ணாமலை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே மனஸ்தாபம் இருக்கே அப்படின்ற ஒரு இடத்துல தானே இந்த மாத்துறதுன்றத புள்ளி வந்து நிக்குது. இல்ல அதாவது திரு அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவில் தொடர்வதால் நாங்க வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல வரல. சிறுபான்மை வாக்கு வங்கிகள் கிடைக்கல. தொடர்ந்து 2-3 தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சியோடு நாம கூட்டணி வைத்ததுனாலதான் இந்த பின்னடைவும் சரிவும் இருக்கு. இங்கிருந்து வெளியில வந்துட்டோம்னா பாஜகவுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் நம்ம கூடுதலா 10 இடம் 15 இடம் 6 இடம் தான் இருக்காங்க, கொடுத்தா வந்துருவாங்க. அது ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் ஒரு காரணமாக அண்ணாமலை சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கு 24 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்றத்துக்கு ஒரு 10 MP வேணும்னு சொன்னா அண்ணாமலையில யாரை வேணாலும் பலி கொடுக்க பாஜக தயாரா இருந்திருக்கும்ல. இப்ப இன்றைக்கு இருக்கிற அன்னைக்கு இருக்கிற சூழல்ல அதிமுக பாஜக வாக்குகளை வந்த வாக்குகளை பார்க்கிற போது கிட்டத்தட்ட 10-18 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்கோம். அப்ப அதிமுக ஒரு 3-4 பேர் மந்திரியா கூட போயிருக்கலாம். பாஜக அந்த நிலைப்பாட்டை அப்போதே எடுத்திருந்தா ஒரு 4-5 MP அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு தானே. ஆனா பண்ணல. ஏன்னா அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு பெரிய தேசிய கட்சி ஒரு மாநிலத்துல கூட்டணி கட்சி வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால தன்னுடைய தலைமையை மாற்றுவது என்பது நிச்சயமா இருக்காது. 100% அது இருக்காது என்பதான் என்னுடைய கருத்து, பார்வை. எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே பாஜக பார்வையில இருந்து ஒரு நம்பிக்கைக்குரியவராக தான் இருக்காரா? பாஜக பார்வையில் அரசியல் பொதுவெளியில் அவர் ஒரு நம்பகத்தன்மையற்றவர் அப்படிங்கிறதா தொடர்ந்து நிரூபிச்சு வருகிறார். அவருடைய அணுகுமுறைகளும் சரி. நான் சொன்னேன்ல, 6 பேர் சந்திச்சத அவங்கள வச்சுக்கிட்டு இது பச்சை பொய்ன்னு சொன்னா அவர் எப்படி நம்புவாங்க? அவரை கேளுங்க, வேலுமணி அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்பிட்டார். அதுதான் கட்சியில அதிமுகவுல ஒரு தலைமை ஒரு நிலைப்பாடை எடுக்கிற பொழுது அதுக்கு எதிரான கருத்தை சொல்லாதனாலதான் அவருக்கு இன்னுமே அந்த கூடுதல் பலமாக இருக்கிறது. இல்லாட்டி அவரு பக்கத்துல அந்த பக்கம் நத்த விஸ்வநாதன் இருந்தார். அவர் அப்படியே முகத்தை திருப்பிட்டு கேமராவுக்கு வராம அப்படியே போயிட்டாரு, அந்த பக்கம் போயிட்டார். ஆனால் அவர்கள் எல்லோருமே
இப்படி ஒரு தலைமை இருக்குமா என்று தலையில் அடித்துக் கொண்டார்கள். நாம் திரும்ப பேசின போது அந்த சர்க்கிள் இருக்கிற எல்லா தலைவர்களும் கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளாக நான் அதிமுகவோடு பயணித்து வருவோம். மிக நெருக்கமாக எல்லா தலைவர்களும் எனக்கு அறிவும், என்னையும் அவருக்கு அறிவார். எனவேதான் இந்த தலைமையினுடைய போக்கு சரியா இல்லை அப்படிங்கிற பார்வை. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கி எம்ஜிஆர் வந்து ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னு அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அதிமுக தொடங்கிய காலத்துல அன்றைய திமுகவில் இருந்த மிக மூத்த தலைவர்களான நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராமன் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. மிக மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அவர்களையும் சேர்த்துக்கிட்டு அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆக்குறாரு. அதே போல எஸ் சி சோமசுந்தரம் வெளியில போறாரு, அவரையும் பாவம் பெரிய ஒரு உணர்ச்சி வசப்பட்டு போய் காசெல்லாம் தொலைச்சிட்டாரு, கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு கட்சியில் நினைக்கிறார். 1976ஆம் ஆண்டிலேயே அதிமுக அனைத்து இந்திய அதிமுக பெயர் மாற்றம் செய்கிற பொழுது அதற்கு எதிராக கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், ஊ பிள்ளப்பன், இந்திரகுமாரி, விருதுநகர் சீனிவாசன் ஒரு பெரிய செட்டு முன்னணி தலைவர்கள் வெளியில போகிற நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக திரு எம்ஜிஆருக்கு எதிராகவே பொதுக்குழுவில் பேசினாங்க. அந்த அந்த நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் கூட திரும்ப அவங்க வந்த போது கட்சியில சேர்த்துக்கிறாங்க. அதே போல செல்வி ஜெயலலிதா ஆகச்சிறந்த இவங்க ஆளுமைகள், மிகப்பெரிய தலைவர்கள், தொண்டர்களுடைய ஆதரவு 100% அவர்களுக்கு இருந்து அப்படிப்பட்டவர்களே யாரையும் இழக்க விரும்பல. போட்டி அதிமுக, நால்வரடியின் தொடக்கத்துல எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுக, இப்படி பல பேர் முன்னணியினர் கட்சியில போனவங்களை கூட திரும்ப திரும்ப கட்சியில சேர்த்து கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்றுதான் இந்த ஆளுமை மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா செயல்பட்டார்கள். உங்களுக்கு என்ன ஆளுமை இருக்கு? நான் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பணிவோடு நான் கேட்டுக்கிறேன். அந்த அளவிற்கு ஈர்ப்பு உள்ள தலைவரா நீங்க? அந்த அளவுக்கு ஆளுமை உள்ள தலைவரா? இவங்க என்ன செஞ்சாங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் கட்சிக்கு விரோதமாக துரோகமாக என்ன செய்தார்கள்? சும்மா போனோடனே ஆபீஸ் அடிச்சாங்க, உழைச்சாங்க, இதெல்லாம் ஒரு சாட்சியாகும். அந்த செயல்பாடு 88, 89 காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அந்த இடத்துக்கு போற போது, திருநாவுக்கரசு பிரச்சனைகள் போற போது அந்த பூட்டை உடைச்சுதான் உள்ள போனாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண காரணங்கள். இன்னும் இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, ஒரு பொதுக்குழு நடக்குது, அது வரையிலும் கட்சியான நம்பர் 1 யார்? ஓபிஎஸ் அவர்கள். அவர் தானே கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். அவர் மேடையில நிற்கிற போது பாட்டில் அடிக்கிறான், அனாவசியமா பேசுறான்னா, அடுத்த நிலையில இணை ஒருங்கிணைப்பாளர் தன்னை பொதுச் செயலாளராக பிரகடனப்படுத்தப்பட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இருந்தார்ல, ஒரு வார்த்தை எந்திரிச்சு அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் அநாகரிகமான செயல், வேண்டான்னு கண்டிச்சாரா? எப்படி இவர் அவர் தலைவரை ஒப்புக்கொள்வார்கள்? எனவே பலகீனமானவர், நம்பிக்கையற்றவர் அப்படிங்கிற பார்வை பாஜகவுக்கு இருக்கு, இதுலயும் இருக்கு. அதனாலதான் அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் இப்ப கணிசமான அளவுக்கு வாக்கு வங்கிகளோட இருக்கு. அது அவசியம் என்பதுல மாற்று கருத்து இல்லை. காலப்போக்கில் ஒரு மாற்றம், மாறுதல் என்று வருகிற பொழுது, ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசிவிட்டு வந்த அடுத்த ஒரு நாளிலே திரு செங்கோட்டையன் அங்கே போறாரு. செங்கோட்டையன் அங்க டெல்லி அமித்ஷா சந்திக்கிறாரு, இங்கேயும் வந்து நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற பார்வை பொதுவெளிகளில் வந்து ஊடகங்களோட தொடர்பாக. இவ்வளவு நம்பிக்கை இல்லாம பாஜக தரப்பு எடப்பாடிய நீங்க சொல்ற மாதிரி வலுக்கட்டாயமா இந்த கூட்டணி அப்படி இறுக்கி பிடிச்சிருக்க வேண்டிய தேவை என்ன வருது? இல்ல அரசியல்ல வெற்றி தான் முக்கியம். அந்த வெற்றி இலக்கை அடைவதற்கு நேச்சுரல் அலைன்ஸ் இல்லனா எப்படி வெற்றி பெற முடியுங்க? அது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல நேச்சுரல் அலைன்ஸ் ஒரு கட்சி தலைமை முடிவெடுத்து விட்டா நேச்சுரல் அலைன்ஸ் தன்னால மாறிடும், வந்துடும். அதுக்கெல்லாம் பல உதாரணங்கள் இருக்கு, நான் சொல்றேன். இந்த சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மத்திய அரசுக்கு எதிராக மிக கடுமையாக தினம் ஒரு தீர்மானம், தினம் ஒரு மசோதா, மிக மோசமான விமர்சனங்களை முன்வைச்சிட்டு இருக்காங்க. அப்ப திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அடுத்த நிலையில இருக்கிறது பிரதான எதிர்கட்சியான அதிமுக. சோ அவர்களோடு இணைந்து திமுகவை முதல்ல வீழ்த்தணுங்கிறது தான் பாஜகவுடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. அப்படி முதன்மை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த கட்சி அதிமுக வேணும். அதிலும் குறிப்பாக ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக வேணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க இருக்காங்க. என்னை பொறுத்த அளவுல இந்த ரெட்டலை டிஸ்பியூட்ல ஒரு அழுத்தம் கொடுத்து எல்லோரும் ஒன்றுபட்டால் தான் ரெட்டலை சின்னம் உங்களுக்கு கிடைக்கும் என்கிற அந்த அழுத்தம் கொடுத்து எல்லோரையும் ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார் இல்ல, அவரு உறுதியா இருக்காரு, இவங்களை சேர்க்க மாட்டாங்கிறதுல உறுதியா இருக்கும் போது அப்புறம் என்ன? பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, இனி ஒருபோதும் சேர்க்க அவர்களோடு இணைய மாட்டேன் என்று உறுதியா இருந்தார்ல,
அந்த உறுதியான நிலைப்பாட்டை மாத்திட்டார்ல. ம். இந்த உறுதியான நிலைப்பாட்டிலிருந்து மாற்ற முடியாது, அவர் மாற மாட்டார். இந்த எந்த அடிப்படையில் அதான் இந்த விவகாரத்துல நீங்க கூட்டணி தொடர்பான விவகாரத்துல அவர் மாத்திக்கிறாரு, இப்போ கட்சியோட இருப்பு இந்த மாதிரி விஷயங்களை பத்தி அவர் பேசுறாரு, எல்லாம் பண்றாரு, ஓகே. ஆனா இவங்களை சேர்க்கறதுங்கிறது அவர் ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு அகெயின்ஸ்டா தானே இருக்காரு. ரொம்ப காலமா அவங்களை கிட்டத்தட்ட அவங்க ஒட்டகத்தோட கம்பேர் பண்றாங்க. ஒட்டகம் முதல்ல தலை விடும், அப்புறம் உடம்புக்கு உள்ள விடும், அதுக்கப்புறம் மொத்த கூடாரத்தையும் அதை எடுத்துக்கும். இப்படியான ஒரு போக்கு அவருக்கு இருக்கிறதா தானே நம்ம அதை பாக்குறோம் கடந்த காலங்கள்ல. அரசியல்ல எந்த போக்கு எப்படி இருந்தாலும் அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. எப்போதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாங்கிறது தான். காலம் காலமாக பரம வைரி என்று பேசப்பட்ட கட்சிகளோட எல்லாம் கைகோத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, இந்த 76-80 காலகட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கலைத்ததுனால பிரதமர் இந்திரா காந்தியவும் காங்கிரஸையும் எவ்வளவு கடுமையா விமர்சித்தாங்க. பல பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். ராட்சசி, அரைக்கி, பெண், ஹிட்லர் எல்லாம் பேசினாங்க. திமுகவை மிக மோசமான, அன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் HKL பகத்னு அவர் ஒரு கூட்டத்தில் பேசுறப்போ சொல்றார், 60 அடி குச்சியில் தொடக்கூட லாயக்கற்ற அசூயான கட்சி திமுகன்னு பேசியிருக்காரு. பதிவு பண்ணிருக்கு, பத்திரிகையில் வந்திருக்கு. மிக மோசமான இருதரப்பு விமர்சனம். என்னாச்சு என்பதுல அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அவர்களோட நாங்கள் இணைய மாட்டோம், ஒட்டுல அது பண்டாரம் பரதேசி கட்சி, இந்தியாவையே அழிக்க ஆக்டோபஸ் எல்லாம் இருக்கிறோம். இது அவர்களே பொது மேடையில பேசினார். அப்புறம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட நாங்க போறோம்னு சொல்லி, அதனால யாரோடும் யாரும் எப்போதும் கை கொடுத்து விடுவார்கள். கொள்கை லட்சியம் இல்லை, வெற்றி ஒன்றுதான் இலக்கு, ஆட்சி அதிகாரம் ஒன்றுதான் இலக்கு. அதை அடைவதற்கு யாரும் எதையும் விட்டு கொடுக்க தயார். அந்த அடிப்படையில திரு எடப்பாடியும் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி அவர் சொன்னார்ல, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார். அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் தன்னுடைய பிடிவாதத்தை கைவிட்டு கட்சியை ஒருங்கிணைத்தார். நன்றிங்க, எவ்வளவு நேரத்தை எங்களோட செலவு. நன்றி.